வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் மலர் காய்கனி கண்காட்சி துணைநிலை ஆளுநர் தொடங்கி வைத்தார். புதுவை திருபுவனை தொழிற்பேட்டையில் மருந்து தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து தீ விபத்து, போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்ற வாலிபர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைப்பு. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி, 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் 36வது மலர் காய்கனி கண்காட்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மேலும் இந்த கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து மலர் காய்கனி கண்காட்சியை கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் மலர் காய்கனி கண்காட்சி வருடா வருடம் நடைபெறும். அதன்படி இந்த வருடம் 36வது மலர் காய்கனி கண்காட்சியின் தொடக்க விழா தாவரவியல் பூங்காவில் நேற்று நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நேற்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் மலர்படுகை, கனி வடிவமைப்பு, அலங்கார மலர்ச்செடிகள், காய்கறி மற்றும் தோட்ட பயிர்கள், அரசு துறைகள், இயற்கை வேளாண்மை மற்றும் வேளாண் அறிவியல் நிலையம் என 7 சிறப்பு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பால்சம், காலண்டுலா, செலோசியா, கோலியஸ், காஸ்மோஸ், பிரெஞ்சு சாமந்தி போன்ற 23 வகைகளில் 40,000 மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டை விட கூடுதலாக 4 மலர் பிரிவுகளில் 10,000 மலர் செடிகளும் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதான தோட்டக்கலை நர்சரி அரங்குகள் அமைத்து விதை, உரங்கள், தொட்டி வகைகள், செடிகள், வேளாண் உபகரணங்கள் மற்றும் பழக்கன்றுகள் ஆகியவையும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக திராட்சைகளால் செய்யப்பட்ட விமான அலங்கரிப்பு, வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புலி, மயில், வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யானை, அரசர் கால தர்பார், இசை நடன நீரூற்று போன்றவை தனிச்சிறப்பாகவும் பார்வையாளர்களை வெகுவாக கவரும் வண்ணமும் அமைந்துள்ளது. மேலும் காலாப்பட்டு சிறை கைதிகள் உற்பத்தி செய்த காய்கனி மற்றும் அவர்கள் கைவண்ணத்தில் உருவான பல்வேறு பொருட்களும் பார்வைக்கு விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. வேளாண் விழா குறித்த ராட்சத பலூனும் பறக்க விடப்பட்டுள்ளது. தொடக்க நாளில் பொதுமக்கள் ஏராளமானோர் வருகை தந்து வேளாண் விழா மலர் காய் கனி கண்காட்சியை கண்டு ரசித்தனர். பலரும் தங்கள் செல்போனில் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். புதுவை திருபுவனை தொழிற்பேட்டையில் மருந்து தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து சிதறியது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனையில் தொழிற்பேட்டை அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு தனியார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் வில்சன் ஹெல்த் கேர் என்ற பெயரில் மருந்து மாத்திரைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு திருபுவனை, திருவண்டார்கோவில், வளவனூர் உள்ளிட்ட சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த 40 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த தொழிற்சாலையில் மருந்து தயாரிக்க பாய்லர் உள்ளது. அதிக வெப்பம் காரணமாக பாய்லர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலையிலிருந்து அலறி அடித்து கொண்டு வெளியே ஓடினர். பாய்லர் வெடித்ததில் அந்த அறையின் சுவர் மற்றும் கண்ணாடி கதவு சீலிங் உடைந்து கீழே விழுந்தன. மேலும் வெடித்து சிதறிய போது கடும் வெப்பம் காரணமாக பொருட்கள் தீப்பிடித்து எரிந்தது. மேலும் இதில் அந்த பகுதியில் பணிபுரிந்த பெண் தொழிலாளி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக பகுதிக்கு தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்து தொழிலாளர்களை மீட்டெடுத்தனர். மேலும் இதுகுறித்து திருபுவனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பைக் திருடிய வாலிபரை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 3ஆம் தேதி 2 மோட்டார் சைக்கிள்கள் திருடு போனது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்ற நபரை தேடி வந்தனர். இது தொடர்பாக கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்றவரின் உருவம் பதிவாகி இருந்தது. அந்த காட்சியை வைத்து யார் அவர், எந்த ஊரை சேர்ந்தவர் என போலீசார் விசாரணை நடத்தி தேடி வந்தனர். அப்போது அந்த நபர் வேலூர் பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் என்பது தெரிய வந்தது. அதனை அடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர் திருடிய வைத்திருந்த 2 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இந்திய சிலம்பாட்ட சம்மேளனம் மற்றும் பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த சிலம்பாட்ட கழகமும் இணைந்து 13வது தேசிய சிலம்பாட்ட போட்டிகள் இன்று புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. இந்திய சிலம்பாட்ட சம்மேளனத்தின் தலைவர் பிரதீப் ராஜே போட்டிகளை தொடங்கி வைத்தார். போட்டியில் இந்தியாவின் 11 மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். நாளை மாலை நடைபெறவுள்ள போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த 13th நேஷனல் சிலம்பம் சாம்பியன்ஷிப்காக வந்திருக்கேன் புதுச்சேரிக்கு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரதீப் ராஜேந்திரன் சாரால் இந்தியன் சிலம்பம் ஃபெடரேஷன் ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்கனைஸ்டு பை புதுச்சேரி சிலம்பம் அசோசியேஷன் பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி பல நேஷ்னல்ஸ் விளையாடியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். மோர் தென் 12 ஸ்டேட்ஸ்க்கு மேலேருந்து வந்திருக்காங்க. நார்த் சைட்லேருந்து மகாராஷ்டிரா, டெல்லி, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், திரிபுரா, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா பல மாநிலத்துலேருந்தும் வந்திருக்காங்க பிளேயர்ஸு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 500 பேருக்கு மேலே வந்து இன்றைக்கி பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க. தனித்திறமை ப்ளஸ் வந்து ஸ்பேரிங் தொடுமுறை போட்டி வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி இன்றைக்கி நான் விளையாட போகிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக நான் இந்த மேட்ச்சில் வந்து மெடல் பண்ணுவேன்னு நம்புகிறேன். போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வை வேறு ஒரு தேதிக்கு மாற்ற கோரி டிஐஜியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மனு அளித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் காவல்துறை தலைவரை சந்திக்க காவல்துறை தலைமையகம் சென்றனர். அப்போது தலைவர் இல்லாத காரணத்தால் டிஐஜி சத்தியசுந்தரம் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி காவல்துறைக்கு காலியாக உள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் எழுத்துத் தேர்வு புதுச்சேரியில் 5 மையங்களில் 8/2/2026 அன்று நடைபெறும் என்றும் அதற்கான ஹால் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளுமாறும் தலைமை செயலகம் மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நுழைவுத் தேர்வும் 8ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கான்ஸ்டபிள் மற்றும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு என இரண்டிற்கும் விண்ணப்பம் செய்துள்ளவர்கள் ஏதாவது ஒரு தேர்வை மட்டுமே எழுத முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலானவர் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது. மத்திய தேர்வு வாரிய தேர்வை தள்ளி வைப்பது சிரமம். ஆனால் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு தேதியை மாற்றி அமைக்க நமது புதுச்சேரி அரசால் முடியும். ஆகவே 2 தேர்விற்கும் விண்ணப்பித்தவர்கள் பாதிக்காத வகையில் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வை வேறு ஒரு தேதிக்கு மாற்றி அமைக்க அரசுக்கு தாங்கள் பரிந்துரை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் சக்திவேல், வர்த்தகர் அணி துணைத் தலைவர் குரு என்கிற சண்முகசுந்தரம், வழக்கறிஞர் அணி துணைத் தலைவர் தாமோதரன், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரெமி எட்வின் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 201ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி முத்துப்பிள்ளைப்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ அழகுமுத்து ஐயனார் கோவில், அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய 201ஆம் ஆண்டு விழா இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோபூஜை, அனுஞ்சை, விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், கலச பூஜை, மூல மந்திர ஹோமம், மகா பூர்ணாகாதி, தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பூஜைகள் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தலைவர் சக்திவேல் என்ற வடிவேல், துணைத் தலைவர் சிவக்குமார், செயலாளர் தங்கராசு, பொருளாளர் தியாகராஜன், பிரதிநிதி ராதா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் விழாவில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கயிறு இழுக்கும் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி வீரர்களை திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். இன்று முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை மகாராஷ்டிரா மாநிலம் பால்கார் மாவட்டத்தில் நடக்க இருக்கும் 38வது அகில இந்திய அளவிலான போட்டிகளில் சீனியர், ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் கலந்து கொள்ள இருக்கும் கயிறு இழுக்கும் போட்டிக்கு புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் சார்பாக 640 கிலோ, 620 கிலோ, 600 கிலோ, 480 கிலோ மற்றும் கேட்ச் வெயிட்டிங் ஆகிய எடைப்பிரிவு போட்டிகளில் கலந்து கொள்ள இருக்கும் 5 அணிகளை புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் புதுவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் சார்பாக திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் அவர்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார்.
சங்கத்தின் செயலாளர் சுந்தரமூர்த்தி அவர்களும், தொகுதி செயலாளர் சக்திவேல், பயிற்சியாளர்கள் நந்தகோபால், பார்த்திபன், சங்க சட்ட ஆலோசகர் பிரபாகரன் மற்றும் கிளை செயலாளர்கள் கருணாகரன், அகிலன், விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் யோகேஷ் ஆகியோரும் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காலாப்பட்டு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் அரசாங்கம் வழங்கும் அனைத்து நலத்திட்டங்களையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி முழுமையாக வழங்கியுள்ளார். இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக பொங்கல் பண்டிகையையொட்டி PML கல்யாண சுந்தரம் அறக்கட்டளை சார்பாக தொகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வேட்டி, சட்டை மற்றும் சேலைகள் வழங்கும் பணி தொகுதிக்குட்பட்ட கணபதி செட்டிக்குளம் பகுதியில் நேற்று தொடங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பொங்கல் ஆடைகளை வழங்கி பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், PML அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பம் ரவுடி கொலையில் கைது செய்யப்பட்ட வாலிபர் போலீஸ் பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சித்த பொழுது கீழே விழுந்ததில் கை உடைந்தது. கொலையாளிகளிடமிருந்து மோட்டார் சைக்கிள், ஆயுதங்கள், செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே சின்ன கோட்டக்குப்பம் MGR நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி அப்பு என்கிற ஜவஹர், 24 வயதான இவர் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் அண்ணன், தம்பி உள்ளிட்ட 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் புதுவை மேட்டுப்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த சிறுவன் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடியான சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த முருகன் மகன் ஹேமந்த், தம்பி வசந்த் என்கிற சந்தோஷ் உள்ளிட்ட 6 பேரையும் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை பறிமுதல் செய்ய கோட்டக்குப்பம் கறிக்கடை சேர்ந்த பின்புறம் உள்ள புதருக்கு அருகே அழைத்து சென்ற பொழுது சந்தோஷ் போலீஸ் பிடியிலிருந்து தப்பித்து ஓட முயன்றார். அவரை போலீஸ் விரட்டி பிடிக்கையில் கீழே விழுந்ததில் சந்தோஷின் இடது கை உடைந்தது. மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கிரி என்கிற கிரிகேஷ், தமிழ்மணி, கோகுல் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 மோட்டார் சைக்கிள், 3 செல்போன், கொலைக்கு பயன்படுத்திய கத்திகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் அனைவரையும் வானூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக நடத்தப்பட்ட கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பரிசுகளை வழங்கினார். பொங்கல் பண்டிகையையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட வெண்ணிலா நகர் பகுதியில் கோலப் போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், கிளை அவைத்தலைவர் யூசுப் பாய், வழக்கறிஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் ஞானராஜன், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கிருபாசங்கர், மாணவர் அணி துணை அமைப்பாளர் கண்ணன், தொகுதி மகளிர் அணி சுனிதா, தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் ஞானவேல், செந்தில், மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற ஏம்பலம் மாணிக்கம் நகரில் அமைந்துள்ள பாலாஜி மேல்நிலைப் பள்ளி கல்வித்துறையில் ஆற்றி வரும் சிறப்பான பணிக்காக மாநில அரசின் உயரிய விருதை பெற்றுள்ளது. புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற ஏம்பலம் மாணிக்கம் நகரில் அமைந்துள்ள பாலாஜி மேல்நிலைப் பள்ளி கல்வித்துறையில் ஆற்றி வரும் சிறப்பான பணிக்காக மாநில அரசின் உயரிய விருதை பெற்றுள்ளது. நடப்பு ஆண்டு குடியரசு தின விழாவின் போது பள்ளியின் சிறந்த செயல்பாடுகள் மற்றும் பொதுத் தேர்வுகளில் தொடர்ந்து 100% தேர்ச்சி விகிதத்தை பதிவு செய்ததை பாராட்டி சிறந்த பள்ளிக்கான முதல்வர் விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பள்ளி நிர்வாகி டாக்டர் அழகப்பனிடம் இந்த விருதினை வழங்கி கௌரவித்தார். குறிப்பாக 2024-25 கல்வியாண்டில் SSLC மற்றும் HSC பொதுத் தேர்வுகளில் அதிகப்படியான மாணவர்களை தேர்வு எழுத வைத்து அனைவரையும் தேர்ச்சி பெற செய்ததற்காகவும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தியதற்காகவும் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி சாலை நடுவே உள்ள மின் கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் இருந்து காய்கறியை ஏற்றிக்கொண்டு காலப்பட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த மினி லாரி முத்தியால்பேட்டை எம்ஜி ரோட்டில் வந்தபொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள சென்டர் மீடியன் மீது அமைந்துள்ள மின்கம்பத்தில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மினி லாரியின் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் உயிருக்கு போராடிய ஓட்டுநரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் விபத்துக்குள்ளான லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் இதுகுறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் கல்வீடு கட்டுவதற்காக 80 நபர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வீதம் 80 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் குடிசை வீடுகளை புதிய கல்வீடாக கட்டுபவர்களுக்கு மானியத் தொகை ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி திருபுவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 80 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு முதல் தவணையாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 80 நபர்களுக்கு மொத்தம் 80 லட்சம் ரூபாய் நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் முன்பு 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி மாநில பால் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர் ரகு அன்புமணி தலைமையில் நேற்று காலை 11 மணி அளவில் புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் முன்பு 200க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் மாநிலம் முழுவதும் இருந்து கலந்து கொண்டனர். 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு கூட்டுறவுத்துறையின் பால் அபிவிருத்தி அதிகாரி மற்றும் பால் பண்ணை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதின் அடிப்படையில் இன்னும் 10 நாட்களுக்குள் மானியத்தை போடுவதாகவும் புதிய மாடு பிடிப்பதில் அரசாங்கத்தோடு பேசி ஒரு முடிவை ஏற்றுவது என விலை உயர்வை அரசோடு பேசுவது என்று பேச்சுவார்த்தையில் தெரிவித்த அடிப்படையில் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. ஒப்பந்த ஆசிரியர் போராட்டத்தில் மயங்கி விழுந்த ஆசிரியையை மீட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவர் பிரபாவதி மருத்துவமனையில் சேர்த்தார். புதுச்சேரியில் கடந்த 10 தினங்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களில் ஒரு பெண் ஆசிரியை கோஷங்கள் எழுப்பி இருந்த நிலையில் திடீரென மயக்கம் அடைந்தார். இந்த நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இருந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி ஐஜி பிரபாதேவி தனது காரில் மயக்கம் அடைந்தவர்களை ஏற்றிக்கொண்டு முதல் உதவிக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை சென்று சிகிச்சைக்கு அனுமதித்தார். சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததால் அவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கூறுகையில், தொடர்ந்து 10 நாட்களாக சரியான உறக்கம், ஓய்வு, மன அமைதி இவை ஏதும் இல்லாத சூழலில் அவரின் உடலில் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்நிலை ஏற்பட்டதாகவும், மேலும் தொடர்ந்து அரசாங்கம் இவர்களை கண்டும் காணாமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்க செயல். இதனை உடனடியாக அரசாங்கம் கவனத்தில் எடுத்து இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இல்லையென்றால் எங்கள் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மிகவும் கஷ்டத்தில் உள்ளார்கள். இது மிகவும் வருந்தத்தக்கது என்றும் தெரிவித்தார். இந்த அரசு உடனடியா ஆசிரியர்களுடைய குறைகளை கேட்டு அதுல கவனம் செலுத்தி அவங்களுக்கான பணியாணையை வெளியிடணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த போராட்ட காலத்துல ஒரு ஆசிரியர் மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்கள நம்ம அந்த ஸ்பாட்ல இருந்ததுனால உடனடியா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். உள்ள சிகிச்சை போயிட்டு இருக்குது, மருத்துவ சிகிச்சை. அந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கண்ணீரோட இருக்கிறாங்க. அவங்களுடைய போராட்டம் மிகுந்த மனவேதனை இருக்குது. வெளியில இருந்து பாக்குற நம்மளுக்கே மனவேதனையை கொடுக்குது. அந்த அளவுக்கு குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பல தலைவர்களை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டா ஆசிரியர்கள் பணிதான். அந்த ஆசிரியர்கள் நம்ம கண்ணீர்ல விட வச்சுட்டு நம்மளுடைய அரசு எந்த ஒரு மெத்தன போக்கோட செயல்படுதுன்றது கவலைக்குரிய விஷயமா இருக்குது.
அதனால அரசு உடனடியா கவனம் செலுத்தி அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு எல்ஜேகே மகளிர் அணி சார்பாகவும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் மலர் காய்கனி கண்காட்சி துணைநிலை ஆளுநர் தொடங்கி வைத்தார். புதுவை திருபுவனை தொழிற்பேட்டையில் மருந்து தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து தீ விபத்து, போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்ற வாலிபர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைப்பு. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.